வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தினமும் உண்கிற உணவுக்கு பின்னாடி பல ஆயிரம் ஆண்டு கால மொழியியல் வரலாறு ஒழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு சொல்ல ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் உணவை அளவாக உண்டால் உயிருக்கு எந்த நோயும் இல்லை. இந்த குறள்ல வர உண்டி என்ற சொல்லுக்கு உணவு என்று பொருள். ஆனா இப்பெல்லாம் உண்டி என்ற சொல்ல அதிகமா பயன்படுத்துறது இல்ல. அதுக்கு பதிலா உணவு என்ற சொல்லதான் பயன்படுத்துறோம். இயற்கை உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, சமச்சீர் உணவு, சத்துணவு, இப்படி நிறைய உணவு வகைகளை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். உணவு என்ற சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு ஆராய சொல்லலாம் எனக்கு ஒரு சுவையான தகவல் கிடைச்சது. உள், உண், உண்டி, உணவு, இந்த வரிசையில தான் இந்த சொல் உருவாயிருக்கு. முன் வரிசை பற்களால் கடிக்காமல் மென்று உள்ளே விழுங்குவதுதான் உணவு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் மக்களை 2 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு உண்பவர்கள், இன்னொன்னு தின்பவர்கள். உண்பவர்கள்னா யார் தெரியுமா? சோறு, கஞ்சி, பால் போன்ற பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்பவர்கள். அப்போ தின்பவர்கள்னா யார் தெரியுமா? கனி வகைகள், கிழங்குகள், தின்பண்டங்கள், இறைச்சி துண்டுகள் போன்றவற்றை கடித்து மென்று தின்பவர்கள். உள் என்ற இந்த மிக எளிமையான வேர் சொல்லிலிருந்துதான் உணவு என்ற சொல் வந்திருக்கு. இவ்வளவு எளிமையான சொல்லா இருக்கிறதுனால நம்ம மொழியின் தொடக்க காலத்திலேயே, அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான சொல்லா இருக்கலான்னு நம்ம மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க.